பாம்பன் பகுதியில் தித்வா புயலின் தாக்கத்தால் நேற்று முதல் ரயில் சேவையானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மண்டபத்திலிருந்து பாம்பன் வரை புதிய ரயில் பாலத்தில் சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், வணக்கம். பாம்பன் பாளையத்தில் தித்வா புயல் காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது சோதனை ஓட்டம் தொடங்கி இருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்க. ஷலோமி, அதாவது டிட்வா புயலின் தாக்கத்தால் பாம்பன் பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் கடல் சீற்றத்துடனும் கொந்தளிப்புடனும் காணப்பட்டதால் நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து பாம்பன் பாலம் வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு பாம்பன் அடுத்த மண்டபத்தில் இருந்து மட்டுமே ரயில்கள் இயக்கப்பட்டன. இதனால் சுற்றுலா பயணிகள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்ட நிலையில் அந்த சிக்கலை உடனடியாக சரி செய்யும் விதமாக இன்று கனமழையையும் பொருட்படுத்தாமல் தென்னக ரயில்வே துறை அதிகாரிகள் மண்டபத்திலிருந்து பாம்பன் புதிய ரயில் பாலம் வழியாகவும் பாம்பனிலிருந்து மண்டபம் வரையிலும் மிக குறைந்த வேகத்தில் ரயில் என்ஜின் பெட்டியை மட்டும் இயக்கி தற்போது சோதனை ஓட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் ராமேஸ்வரத்திற்கு அதிகப்படியாக வரும் காரணத்தால் அவர்களின் பயண சிக்கலை நீக்குவதற்காக விரைவில் பாம்பனிலிருந்து ரயில் இயக்குவதற்கு இந்த சோதனை ஓட்டமானது தற்போது ரயில்வே துறை அதிகாரிகளால் நடத்தப்பட்டு வருகிறது. இடைவிடாது 2 நாட்கள் பெய்து வரும் தொடர் கனமழை மற்றும் கடல் சீற்றம் புயலின் தாக்கத்தால் பாம்பன் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் மழைநீரானது சூழப்பட்டு ராமேஸ்வரம் தீவு பகுதியை ஸ்தம்பித்துள்ளது. இந்த கனமழையையும் பொருட்படுத்தாமல் ரயில்வே துறை அதிகாரிகள் பாம்பனில் சோதனை ஓட்டம் இயக்கி ரயில்களை இயக்குவது குறித்து ஆய்வினை தற்போது நடத்தி வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாம்பனில் ரயில் சோதனை ஓட்டம் தற்போது இயக்கி வரும் சூழ்நிலையில் கடல் சீற்றம் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படுவதால் ரயிலை இயக்குவதிலும் ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மதன்ராஜ். 4 முனை போட்டி நாடாளப் போவது யார்? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற போட்டியாக தான் இந்த 2026 தேர்தல் வரும்ன்றதை சொல்லி, இந்த தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு தேர்தலாகத்தான் இருக்கும். 2 முனைதான், 3வது முனை முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. 4வது முறை காலம் முழுவதும் பயிற்சி செய்து கொண்டே இருக்கும். இதனால தான் சொல்றோம், கொள்கையற்ற கேள்விக்குறி. தாவேக்கா யாரும் தற்கொலை சொல்லாதீங்கப்பா. ஆக சிறந்த அறிவாளிகள். இதுதான் உங்களுடைய அடிப்படை அரசியலா? மக்கள் அரங்கம் நாளை இரவு 7 மணிக்கு நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். Title sponsored by Best Money Code, powered by Saubhagya and Steren Club Soda.